மிஷின் லேர்னிங்ல, டேட்டா சயின்ஸ்ல ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, ஒரு மாடல ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி, அந்த மாடல் கிட்டேருந்து கொஞ்சம் டேட்டாவ எடுத்து டெஸ்டிங்க்கு அப்படின்னு சொல்லி ஒளிச்சு வச்சுருவாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரெக்ரெஷனுக்கு ஒரு செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்கு. கிளாசிஃபிகேஷனுக்கு ஒரு செட் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்கு. மெட்ரிக்க எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரெய்னிங் டேட்டாவையும் குடுத்துட்டு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்க போறேன். அண்ட் டெஸ்டிங் டேட்டாவையும் குடுத்துட்டு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ட்ரெய்னிங்ல 58% வந்து ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் வந்தது. ஓகேவா? பட் டெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 42% தான் வந்தது. மாடல் வந்து கிட்டத்தட்ட எதையுமே படிக்கவே இல்ல. இட் இஸ் அண்டர் ஃபிட்டிங் அப்படின்னு. ஸோ இதுவே இப்ப நம்ம வந்து உல்டாவா நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெய்னிங்ல வந்து எனக்கு 100% அக்யூரசி வந்துருச்சுப்பா. 100% ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். பட் வந்து டெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 51% தான் வந்திருக்கு. பாதிக்கு பாதி லிட்ரலி. ஸோ இந்த ஸ்கோர்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மெஷின் லேர்னிங் மாடல் ட்ரெய்னிங் டேட்டாவ சூப்பரா படிச்சிருச்சு.